ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பைட் பை பைட். ஐபிபி இருக்குன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐபிபி இருக்குன்னா நம்மளுக்கு சிம்டம்ஸ்லாம் கிளியராக தெரியாது. பட் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் மயக்கமாகவே இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, அண்ட் செஸ்ட்லாமே ரொம்ப டைட்னஸாக இருக்குது, அண்ட் ரொம்ப நடந்தால் மூச்சு வாங்குது அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு காமன் சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ பெஸ்ட்டு என்னென்னா 3 months ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் வந்து வீட்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு பிபி செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெகுலராக. இப்போது பிபி வேல்யூ அபவ் 140/90 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐபிபி இருக்குன்ட்டு அர்த்தம். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ் மூலயமா இதை நம்மளால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ பிபி அதிகமாக இருக்குன்னா பொட்டாசியம் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸ் சோடியம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ்னால் நீங்கள் வந்து பனானா எடுத்துக்கலாம், தேங்காய் தண்ணி மாதிரி எடுத்துக்கலாம், அப்படின்னா இளநீர் அந்த மாதிரி எடுத்துக்க பாருங்கள். கீரை வகை எல்லாமே வாரத்துக்கு ஒரு 2 முறையாச்சும் கீரைலாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூசணிக்காய் எடுத்துக்கிறது, பீன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய ப்ரிஃபர் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிறுதானியம்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து இந்த மல்டிகிரெயின் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் எடுத்துப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரோட்டீன் சோர்சஸ் நிறைய எடுத்துக்கணும். தயிர் எடுத்துக்கோங்க டெய்லியுமே. இந்த முளைக்கட்டின பயிர் எடுக்கிறது, வெள்ளை முக்கடலை, கருப்பு முக்கடலை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான்வெஜ்ஜில் முட்டை, சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரிலாம் வந்து ப்ரோட்டீன் சோர்சஸ் கொஞ்சம் ஆட் பண்ண பாருங்கள். ப்ரோட்டீன் சோர்சஸ் பற்றி கிளியராக வேணும்னா நான் ஆல்ரெடி வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. பிபிக்கான மெயினான ஃபுட் என்னென்னா பூண்டு வந்து டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 2 ஆச்சும் எடுத்துக்க பாருங்கள். ராவாக எடுத்தாலும் ஓகே, இல்லை குக் பண்ணி எடுத்திங்கனாலும் ஓகே. அண்ட் அதே மாதிரி பீட்ரூட்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கண்டிப்பாக எடுத்துக்க பாருங்கள். ஆனால் அதில் சால்ட்டு, சுகர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அண்ட் அது கூடவே நட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸ்னால் வந்து ஆல்மண்ட், வால்நட் இந்த மாதிரி இருக்கிற நட்ஸ்லாம் அப் டு 5 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். கேஷ்யூஸ்லாம் அதிகமாக வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லியுமே வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ்ன்னு பார்க்கும்போது பொமோகிரானட், ஆரஞ்ச், ஆப்பிள், பப்பாயா இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லியுமே நீங்கள் 1 எடுத்தால் கூட ரொம்ப நல்லது. மெயினாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ்லாம் வந்து ப்ராசஸ்டு ஃபுட், ஹை சால்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மெயினான எனிமீஸ். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ண பாருங்கள். அதுவும் மெயினாக வந்து ஊறுகாய், அப்பளம் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். சிப்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. நூடுல்ஸ் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் அவாய்ட் பண்ணிட பாருங்கள். டீ அண்ட் காஃபி இன்டேக் எல்லாமே வந்து கம்மியாக எடுத்துக்க பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக வேண்டாம். அதுக்கு மேலே எடுத்தாலுமே சுகர் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக சால்ட்லாம் ஆட் பண்ணுறது எந்த ஃபுட்டுக்குமே அந்த மாதிரிலாம் வேண்டாம். லோ சால்ட்டாகவே எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரைடு, ஆயில் ஃப்ரைட் ஃபுட்ஸுமே கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிட பாருங்கள். அண்ட் மெயினாக வந்து ஓவர் வெயிட்டாக இல்லாமல் நார்மல் வெயிட்டில் இருக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ வாக்கிங் 30 மினிட்ஸ் போல் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தால் யோகா ஆர் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ண பாருங்கள். அண்ட் அது கூடவே வந்து ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 7 to 8 hours ஆஃப் டீப் ஸ்லீப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால டயட் ஃபாலோ பண்ணுற, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற அப்படின்ட்டு டேப்லெட்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் டேப்லெட்ஸ் ஆல்ரெடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். அது கூடயே இந்த மாதிரி டயட் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்லோவாக நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட்டோட டோசேஜ் கம்மி பண்ணுறதுக்கோ ஆர்எல்ஸ் டேப்லெட் ஸ்டாப் பண்ணுறதுக்குமே ஹை சான்சஸ் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Thank you.